திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள் அப்படின்றாரு தாவேகா தலைவர் நடிகர் விஜய். பொதுவாக எந்தெந்த கட்சியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் பங்கு எடுத்திருக்கோ அந்த கட்சி எல்லாமே ஊழல் செஞ்சுருக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது. அதனால் எல்லாமே ஊழல் கட்சிகள் தான். அதில் நம்ம விஜயோட முழுக்க உடன்படுறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஊழல் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஊழல் செய்து வரக்கூடிய பணம் தேவையில்லை அப்படின்றாரு. அதாவது அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்து இருக்குது. அதை நம்ம இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அவர் சப்மிட் பண்ணார் இல்லையா, அந்த வேட்புமனு, அந்த டயத்தில் அந்த அஃபிடவித்திலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால அவர் வர்றாரு பார்த்தீங்களா, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, அதன் காரணமாக ஊழல் செய்கிறதுனால வரக்கூடிய சொத்து எனக்கு தேவையில்லைன்றாரு. என்னங்க சொல்ல வர்றார் அவர்? அதாவது பணக்காரனாக இருந்தால், பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தால், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய முதலாளிகளாக இருந்தால் அவங்க எல்லாம் ஊழல் செய்ய மாட்டாங்க, ஊழல் செய்கிற தேவை அவங்களுக்கு இல்லை அப்படின்றாரா? எங்க இன்னைக்கு ஊழல், நாட்டில் நடக்கிற ஊழல்களுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த பெரிய பெரிய பணக்காரங்க தான். பணம் எதுக்குடா வச்சிருக்கிறோம்னு தெரியாமலேயே ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் அவன் பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்த ஹோர்டிங் மென்டாலிட்டி. அதனால பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்றதுனால ஊழல் செய்ய மாட்டான் அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. பொருளாதார ரீதியாகவும் கிடையாது, உளவியல் ரீதியாகவும் கிடையாது. அதனுடைய மறுதலையை நீங்கள் பாருங்களேன். அதாவது பெரிய பணக்காரனாக இருந்தால் ஊழல் செய்து வரக்கூடிய பணம் தேவையில்லை அப்படின்னா, ஏழையாக இருந்து இந்த மாதிரி பதவிக்கு வந்தால் அவங்க ஊழல் செய்வாங்க அப்படின்னு அர்த்தமா? என்னையா பேசுகிறீங்க? ஏழையாக இருக்கிறவன் ஊழல் செய்வான், அவனுக்கு பண ஆசை வந்துடும், பேராசை வந்துடும். வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவன் தான் திருடுவான் அப்படின்னு அந்த மேட்டுக்குடி என்ன போக்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்த டாமினன்ட் டிஸ்கோர்ஸ் இருக்குது பாருங்களேன். அதை அப்படியே அப்பட்டமாக பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எளிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது. ஏழையாக இருந்தான்னா என்ன ஊழல் செய்வானா அப்படின்னு அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் வருது. ஏழையாக இருக்கிற நேர்மையாக ஆட்சி நடத்த முடியாதா? அப்போ காமராஜர்லாம் என்ன சொல்லுவீங்க?